எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்போ நீங்கள் லஞ்சுக்கோ இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி ரொட்டி செய்ய நான் 1 கப் ராகி மாவை எடுத்திருக்கேன். இது 250 ml கப். இது கூட 3/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நல்ல சூடான கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட போகிறோம். இப்படி கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறதால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு தண்ணியும் மாவும் கலந்ததும் கொஞ்சம் கைப்பொறுக்கும் சூடு வந்ததும் நீங்க உங்க கையிலேயே நல்ல மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவு சூடு எப்படி இருக்குன்னு பார்த்து கை வச்சு பிசைங்க. மாவு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் அரிசி மாவு இல்லைன்னா ராகி மாவு கலந்துக்கலாம். பாருங்க, நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. நான் இப்போ கொஞ்சமா எண்ணெய் எடுத்து மேலே தடவி வைக்கிறேன். மாவை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் மாவு ஊறிடுச்சு. மாவை சின்ன சின்னதா ஈவனா உருண்டைகளா பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லுல கொஞ்சமா மாவு தூவி விட்டு மாவு உருண்டைய கொஞ்சம் ராகி மாவுல டிப் பண்ணி எடுத்து கல்லுல வச்சு மெதுவா மெலிசா திரட்டுங்க. ரொட்டி ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம பாத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா ரவுண்டா திரட்ட முடியலன்னா பரவாயில்ல, நீங்க ஒரு கட்டர் யூஸ் பண்ணி கரெக்டா ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அழகா திரட்டி விடுங்க. இப்போ ஒரு தவாவை எடுத்து தவா சூடானதும் ரொட்டிய ஒண்ணா போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு செய்யுங்க. ரொட்டியை மெதுவா ஒரு பக்கம் பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா உப்பி வரும். இதே மாதிரி 2 பக்கமும் போட்டு எடுத்து ரொட்டி ரெடி ஆனதும் மேல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். ரொட்டிஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடா சர்வ் பண்ணுங்க. நான் இந்த ரொட்டியை நல்ல டேஸ்டியான வெங்காயம் தக்காளி கறி கூட சர்வ் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் கூட வேணா நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பர் சாஃப்டான நல்ல ஈஸியா செய்யக்கூடிய ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. முதல்ல தேவையான பொருட்களை வதக்கிக்கலாம். ஒரு கடாயை சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 நறுக்குன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 4 நறுக்குன தக்காளி சேர்த்து சாஃப்டா வேக விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலவையை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம்.
இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை ஆட் பண்ணி கிண்டுங்க. கலவை கொதிச்சதும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணி 1/2 கப், சின்ன சின்னதாக கட் பண்ண பன்னீர் 200 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த டிஷ் ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய டிஷ். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சு சமைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் கசூரி மேத்தி, நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்டியான பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் இல்லைனா ரைஸ் கூட சூடாக பரிமாறலாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.